வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். நேற்று வந்து பார்த்திங்கன்னா டே 5ஓட இம்பார்ட்டன்ட் தமிழ் நோட்ஸ் என்னதெல்லாம் அப்படின்னு பார்த்து முடிச்சிருந்தோம். அதாவது ஐவகை திணைகள், அதோட கருப்பொருள், தொழில்கள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து டே 6ல் முக்கியமான தமிழ் நோட்ஸ் என்னென்னா, அதாவது வந்து ஓல்டு இயர், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்து அடிக்கடி வந்து கேட்கப்பட்ட அந்த முக்கியமான அந்த தமிழ் வினாக்கள் எல்லாம் நம்ம வந்து எடுத்து இதை வந்து நோட்ஸாக நம்ம இப்போ அப்லோட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து, பண்டைய காலத்தில் தமிழகத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியாக கொண்டு வரப்பட்ட முக்கியமான பொருள் எது? ஆன்சர் வந்து குதிரைகள். பண்டைய காலத்தில் வெளிநாடுகளுடன் நடைபெற்ற கடல் வாணிகத்தின் மூலம் தமிழகத்திற்கு வந்து குதிரைகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. அரசர்களோட படைகளிலும் போக்குவரத்திலும் பார்த்திங்கன்னா குதிரைகள் வந்து முக்கிய பங்காக இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், பண்டைய காலத்தில் தமிழகத்திற்கு உள்நாட்டு பகுதிகளில் இருந்து தரை வழியாக கொண்டு வரப்பட்ட பொருள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா மிளகு. அது வந்து கறி அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது உள்நாட்டு பகுதிகளில் விளைந்த அந்த மிளகு போன்ற பொருட்கள் தரை வழியாக தமிழகத்தின் வணிக பகுதிகளுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது. பண்டைய தமிழகத்தின் முக்கிய வணிக பொருட்களில் மிளகும் ஒன்றா இருந்திருக்குது. அடுத்த கொஸ்டின், பண்டைய காலத்தில் வடமலையில் இருந்து தமிழகத்திற்கு கிடைத்த பொருட்கள் வந்து எதெல்லாம்? ஆன்சர் வந்து மெருகிடப்பட்ட பொன் மற்றும் மணிக்கற்களை வந்து அப்படி சொல்கிறாங்க. அதாவது வடமலை பகுதிகளில் இருந்து மெருகிடப்பட்ட பொன் மற்றும் பல வகையான மணிக்கற்கள் கிடைத்ததாக பண்டைய வாணிக செய்திகள் குறிப்பிடுகின்றன. இவை மதிப்புமிக்க வணிக பொருட்களாக விளங்கியிருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள், பண்டைய காலத்தில் மேற்கு மலையிலிருந்து தமிழகத்திற்கு கிடைத்த பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னா சந்தனம் மற்றும் ஆரம். எதெல்லாம் கிடச்சிருக்கு? சந்தனம் மற்றும் ஆரம் வந்து எந்த மலையிலிருந்து கிடச்சிருக்கு? மேற்கு மலையில் இருந்து. மேற்கு மலை பகுதிகளில் இருந்து சந்தனம் மற்றும் ஆரம் போன்ற வாசனை மிக்க பொருட்கள் வந்து கிடச்சிருக்குது. இது வந்து பண்டைய காலத்தில் மதிப்புமிக்க பொருட்களாக கருதப்பட்டிருக்குது. அடுத்த கொஸ்டின், பண்டைய காலத்தில் தென்கடலில் இருந்து கிடைத்த முக்கியமான பொருள் எது? ஆன்சர் வந்து முத்து. தென்கடல்ல இருந்து முத்து கிடச்சிருக்குது. தெற்கு பகுதியை சூழ்ந்த கடற்பகுதிகளில் முத்துக்கள் கிடச்சிருக்கு. பண்டைய தமிழகத்தின் புகழ்பெற்ற கடல் வாணிக பொருட்களில் முத்தும் முக்கியமானதாக இருந்திருக்கு. அடுத்தது, பண்டைய காலத்தில் கீழ்கடலில் விளைந்ததாக குறிப்பிடப்படும் பொருள் வந்து எதுன்னா பவளம். கீழ்கடலில் விளைந்ததாக சொல்லக்கூடிய பொருள் எது? பவளம். கடல் சார்ந்த பகுதிகளில் கிடைத்த பவளம் பண்டைய காலத்தில் மதிப்புமிக்க பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க. வாணிகத்திலும் அலங்கார பொருளாகவும் இது வந்து முக்கியத்துவம் பெற்று இருந்திருக்கு. பண்டைய தமிழிசை மரபுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் பழமையான இசை நூல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதுநாரை. இசை நூல் எது? முதுநாரை. முதுநாரை அப்படின்றது பழந்தமிழ் இசை மரபுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படக்கூடிய ஒரு பழமையான இசை நூலில் ஒன்று தான். இந்த நூல் வந்து முழுமையான வடிவில் இன்று வரைக்கும் கிடைக்காம இருக்குது. ஓகே, அடுத்தது கொஸ்டின், குருகு என்ற சொல்லை தன் பெயரில் கொண்ட பண்டைய இசை நூல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து முதுகுருகு. ஆன்சர் வந்து முதுகுருகு. அதாவது முதுகுருகு என்பது பண்டைய தமிழிசை நூல்களில் குறிப்பிடப்படும் ஒரு நூல் பெயர் தான். இதை வந்து முழுமையான உள்ளடக்கம் இன்றைய காலத்தில் வந்து இன்னும் கிடைக்கலையாம். ஓகே, அடுத்தது, நாரை என்ற சொல்லுடன் தொடர்புடைய மற்றொரு பண்டைய இசை நூல் வந்து எதுனா ஆன்சர் வந்து பெருநாரை. ஆன்சர் என்னது? பெருநாரை. பெருநாரை என்பது பழந்தமிழ் இசை மரபில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு இசை நூலில் ஒன்று தான். இந்த நூலும் தற்பொழுது முழுமையாக வந்து கிடைக்காம தான் இருக்குது. அடுத்தது ஆன்சர் வந்து இது ஒரு நூல் தான் வரும், அது டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. பண்டைய தமிழிசை நூல்களில் பெருங்குருகு என்ற பெயரில் குறிப்பிடப்படுவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இசை நூலை தான் வந்து பெருங்குருகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பாருங்கள், பெருங்குருகு என்பது பழந்தமிழ் இசை மரபோட தொடர்புடைய குறிப்பிடப்படும் ஒரு நூல் தான். இது இன்று முழுமையான நூல் வடிவில் நமக்கு இன்னும் கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பெருங்குருகு அப்படின்றது ஒரு இசை நூலை தான் குறிக்கும். சரியா? அதில் டைப்பிங் மிஸ்டேக் இருந்திருக்கு, சாரி. பண்டைய தமிழிசை நூல்களில் பாரத மரபுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் நூல் வந்து எதுனா பஞ்சபாரதியம். பண்டைய தமிழிசை நூல்களில் பாரத மரபோடு தொடர்புடையதாக சொல்லக்கூடிய நூல் எது? பஞ்சபாரதியம்.
அதாவது பஞ்சபாரதியம் என்பது பண்டைய இசை நூல்களின் பட்டியலில் குறிப்பிடப்படும் ஒரு முக்கியமான நூல் பெயர்களில் ஒன்றா இருக்குது. அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். இசையின் நுட்பங்களை குறிக்கும் பெயரை கொண்ட பண்டைய இசை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை நுணுக்கத்தை சொல்கிறாங்க. இசையோட நுட்பங்களை குறிக்கும் பெயரை கொண்ட பண்டைய இசை நூல் எது? இசை நுணுக்கம். அதாவது இசை நுணுக்கம் என்ற பெயர் இசையின் நுட்பமான கூறுகளுடன் தொடர்புடையதாக அமைஞ்சிருக்குது. இது பழந்தமிழ் இசை மரபில் குறிப்பிடப்படும் நூல்களில் ஒன்றாக இருக்குது. பண்டைய தமிழிசை மரபுடன் தொடர்புடையதாக குறிப்பிடப்படும் நூல் வந்து எது? பஞ்சமரபு. பண்டைய தமிழிசை மரபோட தொடர்புடையதாக குறிப்பிடப்படக்கூடிய நூல் எது? பஞ்சமரபை வந்து சொல்லியிருக்கு. பஞ்சமரபு என்பது பழந்தமிழ் இசை மரபில் குறிப்பிடப்படும் முக்கியமான நூல் பெயர்களில் ஒன்றா இருக்குது. தமிழரின் பழமையான இசை அறிவையும் மரபையும் அறியதுக்கு இத்தகைய நூல் குறிப்புகள் வந்து உதவியாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். முதுநாரை மற்றும் பெருநாரை ஆகிய இரு இசை நூல்களின் பெயர்கள்லேயும் பொதுவாக இடம்பெறும் சொல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்கு. நாரை அப்படின்றது வந்து பொதுவாக இடம்பெறக்கூடிய சொல்லாக இருக்குது. முதுநாரை பெருநாரை ஆகிய இரு நூல்களின் பெயர்களிலும் நாரை என்ற சொல் இடம்பெறுது. இதன் மூலம் இந்த இரண்டு நூல்களின் பெயர்களையுமே எளிதாக நினைவில் நம்ம வச்சிக்க முடியுது. அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்கள். பெருங்குறுகு மற்றும் முதுகுறுகு மற்றும் பெருங்குறுகு ஆகிய இரு நூல்களின் பெயர்களிலும் பொதுவாக இடம்பெறக்கூடிய சொல் வந்து எதுவாக இருக்குது? குறுகு அப்படின்றது. அதாவது முதுகுறுகு மற்றும் பெருங்குறுகு ஆகிய இரண்டு நூல்களின் பெயர்கள்லையுமே குறுகு என்ற சொல் வந்து இடம்பெற்றிருக்குது. தேர்வுக்கு தயாராகும் போது இந்த ஒற்றுமையை நினைவில் வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது, பின் வருவனவற்றில் பண்டைய தமிழிசை நூலாக குறிப்பிடப்படுவது எது அப்படின்னா பஞ்சமரபு தான். அதாவது பஞ்சமரபு என்பது பண்டைய தமிழிசை மரபோட தொடர்புடையதாக குறிப்பிடப்படக்கூடிய நூல் தான். பழந்தமிழரின் இசை சார்ந்த அறிவையும் மரபையும் அறிய உதவும் நூல் பெயர்களில் இதுவும் ஒன்றா இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து நாளைக்கான டே 7வது நாளுக்கான முக்கியமான கொஸ்டின் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது ஒருமைப்பன்மை பிழை வந்து நீக்கி எழுதக்கூடியது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த செய்வினை தொடர் வந்து செய்யப்பாட்டு வினை தொடர் இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாளைய கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு கேள்வி, ஒருமைப்பன்மை பிழையை வந்து நீங்கள் எப்படி நீக்கிறீங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். யானை கூட்டம் வந்தன, அது வந்து எப்படி ஒருமைப்பன்மை பிழையை நீக்கி எழுதுறது தெரிஞ்சவங்க கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.